ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்தில் இருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 821வது நாமாவளியாக ஓம் வீரஜாய நமாக. முருகப்பெருமான் இந்த நாமாவளி வீரனான சிவன்பால் தோன்றியவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் நமக்காக அவதாரம் எடுத்தார். அவதாரம்னா இறங்குதல்னு அர்த்தம். ஒரு செயலை செய்வதற்காக, ஒரு காரியத்திற்காக இறைவன் இறங்கி வருகிறார். உலகம் உய்வதற்காக. உலகம் அப்படின்னா ஞானிகளை குறிக்கும். இந்த நாமாவளி வீரனான சுவாமிகிட்டேந்து தோன்றியவர்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வீரத்தை உண்டாக்குபவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது உயிர்களுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா வீரசக்தி முக்கியமானது. இந்த வீரசக்தி அப்படின்றது, வீரம் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் நிறைய சிந்திச்சிருக்கும். புலனைந்தும் வென்றான் தன் வீரனே வீரம்னு ஔவையார் சொல்லியிருக்கா. ஐம்புலனை யார் ஒருத்தவங்க அடக்கி ஆள்றாங்களோ அவங்க தான் வீரன். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். முதல்ல ஐம்புலனையும் அடக்கணும். அந்த ஐம்புலன்களையும் அடக்கினால்தான் மனித தன்மையே வெளிப்படும். அதுக்கப்புறமா தான் மனிதனாவான். அதுக்கப்புறமான தான் புனிதனாகும். அந்த புனித நிலை அடைந்தால் தெய்வமாகலாம். அப்போ ஆதாரம் எதுனா எல்லாத்துக்கும் வீரம் முக்கியம். அந்த வீர சக்தி ஆதாரம். அதனால தான் அஷ்டலக்ஷ்மி. ஒரு அரசருக்கு கஷ்டகாலம் வருது. ஒவ்வொரு லக்ஷ்மியாக அவரை விட்டு விலகும் பொழுது அந்த தைரிய லக்ஷ்மியை மட்டும் அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டாராம். தைரியலக்ஷ்மி வெளியில் போகாதால் மற்ற அத்தனை லக்ஷ்மி 7 லக்ஷ்மி போனது தானாக திரும்பி வந்துடுதான். அந்தந்த லக்ஷ்மிக்கும் அந்த தைரியலக்ஷ்மி இல்லாததால் திருப்பி இருந்த இடத்துக்கே, ராஜா இடத்துக்கே வந்துட்டதால் ராஜாவுக்கு எல்லா பாக்கியம் கிடைச்சதாக ஒரு கருத்து சொல்லுவாள். அதனுடைய நோக்கம் என்னன்னா, ஆதாரம் எதுனா வீரம். இறைவனை வீராதி வீரனாக பாவிக்கிறார். அவர் அத்தனை அசுர சக்திகளெல்லாம் அழித்தார் அப்படின்றதெல்லாம். இறைவனுக்கு இதெல்லாம் பெருமையா அப்படின்னா கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அவர் தானே இருக்கார். அது சூரபத்மனாக இருந்தாலும் சரி, சிங்கமுக சூரனாக இருந்தாலும் சரி, எந்த அசுரனாக இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளேயும் சுவாமி தான் இருக்கார். அப்போ அவருடைய சக்திகளை நினைத்த மாத்திரத்தில் அழிச்சிடுவார். அதனால தான் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா. சுவாமி சிரித்தார்னா போகிறோம், அந்த செயல் நடந்துடும். சங்கல்பம் எல்லாமே அவருடைய சங்கல்பத்துப்படி தான் நடக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம இந்த ஜீவாத்மாவுக்கு வீர சக்தியானது ஏற்பட வேண்டும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த சுக துக்கங்களை சமாளிக்கிற சக்தி ஏற்பட வேண்டும். அதுக்காக தான் இறை வழிபாடு, இறை சிந்தனை, இறைவனுடைய அருள் நமக்கு வேண்டும். அதனால தான் அபிராமற்ற சொல்கிறாரு, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்ன்றார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. எந்த நிலை வந்தாலும் மனசு தளரக்கூடாது. அடியார்களெல்லாம் சரித்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா, அருணா சுவாமிகளுக்கு இந்த சம்பந்தாண்டார் மூலமாக எவ்வளோ துன்பம் வந்தது. முருகப்பெருமான் காப்பாற்றிட்டார். பாம்பன் சுவாமிகள் சென்னைக்கு வராரு. அவருக்கு சென்னையில் யாரையும் தெரியாது. ஆனால் அவரை வரவேற்க ஒருத்தர் வந்துட்டார், தங்க வைக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தார். சுவாமி கனவில் வந்து உங்களுடைய உருவத்தை காட்டி எங்களுக்கு எல்லா சேவையும் செய்ய சொல்லியிருக்காருன்னொடனே அவருக்கு ஆனந்த கண்ணீர் வருது பாம்பன் சுவாமிகளுக்கு. அப்படி அடியார்களெல்லாம் பல துன்பத்தை எல்லாம் சந்தோஷமாக எதிர்கொண்டிருக்கா. ஞானசம்பந்தர் மதுரையில் போய் தங்கியிருக்கும் பொழுது மடத்துக்கு தீ வச்சுட்டா. அவர் ஏற்கனவே எச்சரித்து தான் அனுப்பிச்சார் அப்பர் சுவாமிகள். அங்கே இருக்கக்கூடிய சமணர்கள்னால் அவளுடைய செயலுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடியவா அப்படின்னு. அப்போ சுவாமி ஞானசம்பந்தர், சுவாமி ஆசரு நல்ல அவை நல்ல அடியார் அவருக்கு மிகவே சுவாமி பார்த்துப்பாருன்னு அந்த தைரியத்தோடு தான் வந்தார். அதே மாதிரி வந்த இடத்துலையும் அவர் சுவாமி அனுகிரகம் பண்ணார். அப்பர் சுவாமிகளை கல்லை கட்டி போட்டா, கடலில் யானையை விட்டு மெதிக்க வச்சா, விஷத்தை கொடுத்தா, சுண்ணாம்பு காலவாயில் வச்சா, எல்லாத்தையும் அவர் சமாளித்தார். எல்லா விதத்துலேயும் இறை அடியார்கள் எல்லாம் எந்த துன்பம் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளுவார். அதை எதிர்கொண்டு அதில் வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவன் ஹிருதய குகையில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் கொடுத்துருவார். அதனால தான் சிவனை வந்து வீராதி வீரனாக அஷ்ட வீரட்டங்களை எல்லாம் சொல்கிறது. ஜலந்தரன்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன்கிட்ட என்ன வரம் வாங்கினான் அப்படின்னா, என்னை காட்டிலும் யாருமே பலசாலியாக இருக்கக்கூடாது, என்கிட்ட எல்லாருமே தோத்துடணும் அப்படின்னா வரம் வாங்கினான். வரம் வாங்கிட்டு கடைசியில் எல்லாரையும் ஜெயிச்சுனே வந்து சிவபெருமான்கிட்டையும் வந்துட்டான். அப்போ சுவாமி சொல்கிறாரப்பா, நான் சிவனேன்னு பஞ்சகிருத்தியத்தை பண்ணிட்டு இருக்கேன், எங்கிட்டையும் வந்துட்டியா, சரி அப்படின்ட்டு தன்னுடைய கால் கட்டவர்களால் ஒரு சக்கரத்தை வரைகிறார். இந்த சக்கரத்தை எடுத்ததுக்கப்புறம் நீ பலசாலின்னு ஒத்துண்டு உன் கூட நான் யுத்தத்துக்கு வரேன்றார். அந்த சக்கரத்தை அவன் பூமியிலேருந்து அந்த பேத்து எடுக்கிறான்.
அது உடனே அவனையே ரெண்டாக கிழிச்சின்னு சம்ஹாரம் பண்ணிடுது. அதான் சுதர்சன சக்கரம். அந்த சக்கரத்துக்காக திருவிழிமலையில் மகாவிஷ்ணு பூஜை பண்ணி சக்கரத்தை வாங்குறார். காக்கும் தெய்வமாக இருக்கிறதால காக்கிற சக்தி அது, அதனால் அதை கொடுங்கன்னு சிவபெருமான்கிட்டேருந்து அதை வாங்குறார். அப்பேற்பட்ட அந்த வீராதி வீரனாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன், அவர்கிட்டேருந்து வந்தவர் குமார பரமேஸ்வரன். அப்போ அவருடைய சக்தி எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, அவர் எப்படி இருக்கார்னா எல்லா வீரத்தை கொடுப்பவராக, வீரஸ்வரூபமாக, வீரத்தை உண்டாக்குபவராக இருக்கார். இதை தான் இந்த நமாவலி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் வீரஜாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.